அதாவது உங்களுடைய கான்ஷியஸ்னஸோட கட்டமைப்பை புரிந்து கொண்டாலே பிரபஞ்சத்தின் ஆதிமூலமான பரம்பொருள் மீது மிகப்பெரிய இருக்கின்ற ஜீவன்கள் கூட பரமுக்தி அடைய வேண்டும் என்றால் பூமிக்கு கீழ் உலகங்களிலே இருப்பவர்கள் ஒரு ஜென்மம் முடிந்து அடுத்த ஜென்மம் துவங்கும் பொழுது மட்டுமே இந்த அகம் சுபாவத்திற்குள் நழுவ முடியும். மேல் உலகத்திலே இருப்பவர்கள் கடும் தவம் செய்து மட்டும்தான் இந்த அகம் சுபாவம் தினசரி அனுபூதியாக இயற்கையாகவே கான்சியஸா கட்டமைக்கப்பட்ட ஒரே ஜீவன், புலன்களை சிதைக்காத, புலன்களை பலப்படுத்துகின்ற எந்த சுகத்தை வேண்டுமானாலும் இந்த அறிவியலை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க நினைவு களஞ்சியம், மெமரி ரிசர்வாயர். உலகம் வெறும் நிகழ்வுகளால் ஆனது அல்ல, அந்த நிகழ்வுகள் உங்களுக்குள் விட்டு சென்ற தாக்கங்களால். இந்த ஒரு ஞான ரசவாத நுட்பம், தவம் மட்டும்தான் as the ultimate manifestation of Paramashiva's Kalantakamurti and Kalabhairavamurti. I bless you all with Paramatvaita. All the Paramashivasena participants in Kailasa Thiruvannamalai, Kailasa Guinea-Bissau, blessings to every one of you. All the Chit Sabha members in Kailasa Guinea-Bissau, blessings to each and every one of you. Today, I am initiating all the Paramashivasena participants into consciously designing the body. Sit and listen to this satsang. I'll reveal all the deepest secrets of how consciously designing your body is consciously directly manifesting enlightenment, and how consciously directly manifesting enlightenment makes you manifest the conscious body. So blessings to every one of you. And all the participants, Kalabhairava Homa Yajamans, and all the Chit Sabha members and Rajya Sabha members, blessings to every one of you. I give you Sankalpa Phala Siddhi with whatever intention and prayer you offered this Homa.
be fulfilled right now. Blessings, tathas. இன்று திருவிளையாடல் சத்சங்கம் 5வது நாள் அண்ட் சித்திரை பெருவிழா துவக்கத்தின் முதல் நாள். இன்று துவாதசாந்தத்தலமான மதுரையிலே சித்திரை பெருவிழா துவங்குகின்றது. நாளை அக்ஷய திருதியை. இந்த நன்னாளிலே திருவிளையாடல் சத்சங்கத்தின் 5வது நாள். ஆழ்ந்து கேளுங்கள். நேற்றைய சத்சங்கத்திலே உங்களுக்கு விவரிக்கப்பட்ட சத்தியங்கள் இன்று ஆழமாக விரித்துரைக்கப்படும். அதாவது பரமசிவனுடைய 5 சக்திகள். சக்திகள் அப்படிங்கிறத விட பரமசிவத்துவத்தின் 5 பதம். நித்தியத்துவம், பூரணத்துவம், சர்வஞத்துவம், சர்வகர்த்திருவம், சர்வ வியாபகத்துவம் அப்படிங்கிறத துவம் துவம்னு முடிந்தாலே பதம், அவருடைய இருப்பு, எக்ஸிஸ்டன்ஸ். சர்வஞத்துவ சக்தி அப்படின்னு சொன்னா அது சக்தி. இங்க சக்தி என்பதை விட அது அவருடைய இருப்பு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்போ இழந்தும் மீண்டும் அடையப் பெறுவதுமாக இருப்பது சக்தி. இழக்கவே முடியாத தன்னுடைய இருப்பாக இருப்பது துவம், பதம். இப்போ சர்வஞத்துவம் மாயையில் இருக்கின்ற ஜீவன்களுக்கு சக்தி. ஏன்னா இப்ப நீங்க இந்த கஞ்சுகத்திலிருந்து வெளியே வந்தால் சர்வஞத்துவத்தை அடைவீர்கள், வெளிப்படுத்துவீர்கள். இது உங்களுக்கு சக்தி. நான் பரம்பொருளுக்கு இது சக்தி அல்ல. அவர் என்ன கஞ்சுகத்தினாலே என்றென்றும் அவர் பாதிக்கப்படாதவர் என்பதனால் இது அவருக்கு இருப்பு. இந்த இரண்டுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கும். சர்வஞத்துவமும் சர்வகர்த்திருவமும் பூர்ணத்துவமும் நித்தியத்துவமும் சர்வ வியாபகத்துவமும் இந்த 5ம் பாசத்திலே மாயையிலே தான் சிக்கியிருப்பதாக நம்புகின்ற ஜீவன்களுக்கு சக்தியாகவும், என்றும் பாசத்துள் படாது, பாசத்துள் பட்ட பசுக்களுக்கும் பாசத்துக்கும் தலைவனாக இருக்கின்ற பதிக்கு பாதாமும் ஆகும். அதனால சர்வஞத்துவம், சர்வகர்த்திருவம், சர்வ வியாபகத்துவம், நித்தியத்துவம், பூர்ணத்துவம் இந்த 5ம் பதம், இருப்பு. துவம் தன்னுடைய தத்துவம், தன்னுடைய இருப்பாக பெருமான் வைத்திருக்கின்றார். இப்போ அடுத்த ஒரு ஆழமான
பரமசத்தியமும் பரமரகசியமும் பெருமானே தந்திரங்களிலே ஆகமங்களிலே வெளியிடுகின்ற இந்த பரமரகசியம் ஆழ்ந்து கேளுங்கள். பெருமான் தந்திரத்திலே இன்னொரு ஆழமான ஒரு ரகசியத்தை சொல்றார். அது என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. அதாவது வெர்டிக்கல் டைம் ஜோன்ல இருக்கிற மேல் உலகங்களிலே இருக்கின்ற தேவர்கள், யோகிகள், பித்ருக்கள், ஸ்வர்கலோகம், மகர்லோகம், தபலோகம், ஜனோலோகம், தபோலோகம், இந்த லோகங்கள்ல இருக்கிற ஜீவன்களுக்கு மாயை கடக்க இயல்வது கிடையாது. ஆழ்ந்து கேளுங்கள். அவர்களை பொறுத்தவரை இந்த சர்வஞத்துவம், சர்வகர்த்திருவம், சர்வவியாபகத்துவம், நித்தியத்துவம், பூரணத்துவம் இவையெல்லாம் சக்திகள் தான். ஆனால் மனிதனுக்கு மாத்திரம் இவற்றை ஸ்திதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையில சொல்றார். அப்படின்னா என்னன்னா, மனிதன் தான் பாசத்திலே மயங்கி மாயைக்குள் கட்டுப்பட்டு பசுவாக இருக்கின்றான் என்று கற்பனை செய்து கொண்டு இருக்கும் பொழுது கூட அவனுடைய ஸ்திதி பதியாகத்தான் இருப்பதனால் மனிதனுக்கு மாத்திரம் ஸ்திதி என்கின்ற வார்த்தையை சொல்லுகின்றார். சர்வஞத்துவமும் சர்வகர்த்திருவமும் வியாபகத்துவமும் பூர்ணத்துவமும் நித்தியத்துவமும் மனிதனுக்கு மாத்திரம் ஸ்திதி அப்படின்னா என்னன்னா, ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் சம்ஸ்கிருத இலக்கணம் புரிந்தால் நான் சொல்ற அந்த வித்தியாசம் புரியும். இந்த 5 விஷயம், சர்வஞத்துவம், சர்வகர்த்திருவம், பூர்ணத்துவம், நித்தியத்துவம், சர்வ வியாபகத்துவம், இந்த 5ம் பரமசிவ பரம்பொருளுக்கு இருப்பு பதம். மற்ற ஜீவராசிகளுக்கு, அதாவது அதல விதல சுதல தலாதல பாதாளம் ஆகிய கீழோகங்களிலும் புவ சுவ மக ஜன தப சத்திய போன்ற மேல் உலகங்களிலும் இருக்கின்ற ஜீவன்களுக்கு இந்த சர்வஞத்துவம், சர்வகர்த்திருவம், சர்வவியாபகத்துவம், பூர்ணத்துவம், நித்தியத்துவம் சக்தி நினைந்து அடையப்படுவது. மனிதனுக்கு மாத்திரம் பதமும் அல்ல, சக்தியும் அல்ல, ஸ்திதி அப்படின்னா நினைத்தவுடன் அடையப்படுவது, மறதியினால் மறக்கப்படுவது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதாவது உங்களுடைய கான்ஷியஸ்னஸோட கட்டமைப்பை புரிந்து கொண்டாலே பரமசிவ பரம்பொருளின் மீது, பிரபஞ்சத்தின் ஆதிமூலமான பரம்பொருள் மீது மிக பெரிய நன்றி உணர்வு பொங்கி பெருகும். நல்லா புரிஞ்சுக்குங்க.
சத்தியலோகத்தில் பிரம்மலோகத்தில் இருக்கின்ற ஜீவன்கள் கூட பரமுக்தி அடைய வேண்டுமென்றால் பூமிக்குத்தான் வந்தாக வேண்டும். ஏன்னா இந்த உடம்பு நாம தாங்குறோம், மனிதர்கள் தாங்குறோம் இல்லையா, இந்த உடம்புக்குத்தான் கான்ஷியஸ்னஸோட நேரடியா உறவை ஏற்படுத்தி கொண்டு கான்ஷியஸ்னஸோட தினந்தோறும் உறவு கொள்ளுகின்ற, கான்ஷியஸ்னஸோட சஞ்சரிக்கின்ற, சங்கமிக்கின்ற விதத்திலே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடந்த 4-5 நாள் சத் சங்கத்துல ஒரு முக்கியமான சில வார்த்தைகளை சொல்லிட்டு இருந்தேன். அகம் பாவத்திலிருந்து இயற்கையாகவே காரண சரீரத்தின் வழியாக பயணித்து அகம் சுபாவத்தில் முழுகுவது மனிதர்களாகிய நமக்கு ஒவ்வொரு 24 மணி நேரத்துக்கும் விதிக்கப்பட்டிருக்கின்ற இயற்கையான நம்முடைய கான்ஷியஸ் ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு, நம்முடைய உள் உணர்வின் கட்டமைப்பு. ஆனா அத்தல வித்தல சுதல தலாத்தல பாத்தாளமாகிய கீழ் உலகங்களிலே இருக்கின்ற ஜீவன்களுக்கு ஒரு பிறவிக்கு ஒரு முறைதான் அந்த ஜீவன் அகம்பாவத்திலிருந்து இயற்கையாகவே விலகி காரண சரீரம் எனும் பாலத்தின் வழியாக அகம் சுபாவத்திற்குள்ளே விழ முடியும். அதே போல ஸ்வர்க மக ஜன தப சத்தியலோகம் வரை இருக்கின்ற மேல் உலகங்களிலே இருக்கின்ற ஜீவன்களுக்கோ இந்த அகம் பாவத்திலிருந்து காரண சரீரத்தின் வழியாக அகம் சுபாவத்திற்குள் விழுவது தவம் செய்தால் மட்டும்தான் நிகழக்கூடியது. நல்லா புரிஞ்சுக்கணும். கீழ் உலகங்களிலே இருப்பவர்கள் மரணத்தின் போது மட்டுமே, ஒரு ஜென்மம் முடிந்து அடுத்த ஜென்மம் துவங்கும் பொழுது மட்டுமே இந்த அகம் சுபாவத்திற்குள் நழுவ முடியும். மேல் உலகத்திலே இருப்பவர்கள் கடும் தவம் செய்து மட்டும்தான் அகம் சுபாவத்திற்குள் நழுவ முடியும். காரணம் என்னன்னா, அவர்களுக்கும் மேம்படுத்தப்பட்ட அகம்பாவம் தான் இருக்குமே தவிர அகம் ஸ்வபாவம் அவர்கள் அனுபூதி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் சொல்றேன், இந்த அகம் ஸ்வபாவம் தினசரி அனுபூதியாக இயற்கையாகவே கான்ஷியஸா கட்டமைக்கப்பட்ட ஒரே ஜீவன் மனித ஜீவன். அதனாலதான் சொல்றேன், மனித சரீரம் எடுத்துட்டு தரித்திரம் பிடிச்ச வேலைக்கு போய் மேனேஜருக்கு மாரடிச்சு செத்து நாசமா போகாதீங்கப்பா. மனித உடல் எனும் மாபெரும் அரிதற்கு அரிய ஒன்றை பெற்றுவிட்டு வீணர்களுக்கு வேலை செய்து வீணாய் போகாதீர்கள். வேலைக்கு போறதே தரித்திரம்னு நான் சொன்னது சமூக ஊடகம் முழுக்க பரவி இப்ப பரமசிவசேனைக்கு எத்தனை பேர் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்க? கை தூக்குங்க. அது எத்தனை விதவிதமான கமெண்ட், லைக். ஜென்சி மொத்தா பேர் என்ன குருவா ஏத்துக்கிட்டாங்க. அந்த ஒத்த வீடியோவை பார்த்துட்டு ஜென்சி மொத்தா பேர் என்ன குருவா ஏத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு குரு உண்டா? ஐயா நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் வேலை செய்யாதீங்கன்னு சொல்லல, வேலைக்கு
போகாதீங்கன்னு சொல்றேன். அதாவது இன்னொருவருக்கு உழைத்து, இன்னொருவருக்கு வேலை செய்து வாழ்வை இழக்காதீர்கள். நீங்க உங்களுடைய ஓன் பாஸா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்களே, உங்களுடைய நாளுக்கு நீங்களே தலைவனா இருந்தீங்கன்னா, ரொம்ப எளிமையா நான் சொல்றேன், இந்த குவாண்டம் மேனிஃபெஸ்டேஷன் சயின்ஸ் எல்லாம் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, வாழ்க்கைக்கு தேவையான செல்வத்தை ரொம்ப சுலபமா ஈட்டிரலாங்கய்யா. வேலைக்கு போறதுங்க, அதாவது யாருக்கோ ஒருத்தருக்கு உங்களுடைய நேரத்தை விற்பது அப்படிங்கிறதுங்கய்யா. ரொம்ப கொடுமையானது. எத்தனை உதாரணங்கள் சொன்னாலும், நான் ஒரு உதாரணம் சொல்லியிருந்தேன். தூக்கு போட்டு தொங்கினா கூட 15 நிமிஷத்துல உயிர் போயிரும். வேலைக்கு போறதுங்கிறது சாகாமல் தூக்கில் தொங்குவதற்கு, தூக்கில் தொங்கி தவித்துக் கொண்டே இருப்பதற்கு சமம்னு சொன்னேன். வேலைக்கு போறது மட்டும் இல்லைங்க, இவ்வளவு அருமையான கிடைத்தற்கு அரிய தேவர்களும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவர்களும் இந்திரன், வாயு, வருணன் இவங்கெல்லாம் சுகமா சோமபானம் குடிச்சிட்டு ரம்பை மேனகை ஊர்வசையோட டான்ஸ் ஆடிக்கிட்டு ஜாலியா இருக்கிறத வேணா சொர்க்கத்துல பண்ணிக்கலாம். ஐயா போதுமாடாடே, இந்த தலைவலி எல்லாம், இந்த சுகமெல்லாம் கூட ஒரு விதத்துல திகட்டுது, வருது, போகுது. பரமுக்தி வேணுமப்பா அப்படின்னு நினைச்சாங்கன்னா பூமிக்குத்தான் வரணும். இங்க வந்துதான் சிவ பூஜை பண்ணணும், இங்க வந்துதான் தியானம் பண்ணணும், இங்க வந்துதான் தீட்சை எடுக்கணும். மனித உடல் எடுத்துத்தான், இதிலிருந்துதான் அந்த அகம்பாவம் நழுவி காரண சரீரம் வழி கடந்து அகம் ஸ்வபாவத்தில் நிலைத்து ஜீவன் முக்தனாய் பிறகு பரமுக்தனாய் வாழ முடியும். அங்கிருந்தே கைலாயம் பக்கத்துல தானே இருக்கு, அப்படியே போய்க்கலாம். அப்படின்னா அப்புறம் திருவண்ணாமலைக்கு மலையை சுத்தி 8 லிங்கம், இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசான்யலிங்கம்னு அங்கிருந்துலாம் அப்படியே போக முடியாதப்ப. ஏர்போர்ட் கைலாசத்துக்கு இங்கதான் இருக்கு, இங்கத்தான் வந்தாகணும். அதனால மனித பிறவி எடுத்த மனிதர்களே, தயவு செய்து கேளுங்கள். எக்காரணம் கொண்டும் தற்கொலை செய்து கொள்ளாதீர்கள். தற்கொலை செய்து கொள்ளுகின்ற வாழ்க்கை முறைகள், தற்கொலைனா வெறுமனே அந்த உடம்புல நெருப்பு வச்சு கொளுத்திக்கிட்டு இல்ல விஷம் குடிச்சிடுறது, அதை மட்டும் நான் சொல்லல. கொஞ்சம் கொஞ்சமா விஷம் குடிக்கிறது, மது, உங்களுடைய கான்சியஸ்னஸ், சுத்த போதத்தை சிவத்துக்குள் நிறைத்து சுகபோதமாக்காமல் குடிபோதைக்குள் ஆக்குகின்ற ஸ்லோ பாய்சன், அதை குடிக்காதீர்கள். உங்களுடைய மூளை
ஆழமாகவும் நுட்பமாகவும் அமைதியாகவும் இருந்து கான்ஷியஸா சைத்தன்யத்தோடு தியானித்தால், சிந்தித்தால், பாவனை செய்தால் மட்டும்தான் அந்த பரம்பொருளை பிடிக்க முடியும். மாம்சம் எடுக்கும் பொழுது அந்த சக்தியை நீங்கள் இழந்து விடுகிறீர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கொடுமை. மாமிச உணவு வேண்டாம்னு சொல்றது மாரல் சம்பந்தமான ஒரு விஷயமாக ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கூட அப்படித்தாங்க இருந்தது. ஆனா இப்பதான் மாமிச உணவு வேண்டாங்கிறத ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ மாதிரி மாத்திருக்காங்க. படுபாவிகளா! ஐயோ, மாமிச உணவு வேண்டான்னு சொன்னா உடனே ஓ நீ அந்த பார்ட்டியா, நீ சங்கியா? அடப்பாவிகளா! ஜாதி திமிரா? ஐயா, மனித உடல் தேவர்கள் கூட அடைய ஏங்குகின்ற உடல்ங்கயா. இந்திரனோ, வருணனோ, வாயுவோ, அக்னியோ உங்களை விட சக்தி படைத்தவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு கூட 24 மணி நேரத்திற்கு ஒரு முறை அகம்பாவத்திலிருந்து இயற்கையாகவே கழன்று காரண சரீரம் வழியாக மூழ்கி அகம்ஸ்வபாவத்தில் நுழைகின்ற தன்மை கிடையாதுங்கய்யா. அவங்களுடைய கான்ஷியஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல கூட இந்த பாசிபிலிட்டி இல்ல. உங்களுக்கு மட்டுமே இருக்கின்ற பாசிபிலிட்டி இது. அதை உங்களுக்கு சொல்றதுக்காகவும் புரிய வைக்கிறதுக்காகவும் தான் மனித உடல் எடுத்து உங்களோட வந்து உட்கார்ந்து வாழ்ந்து மாரடிச்சிட்டு இருக்கேன். ஸ்வர்கிணோ பேதமிச்சந்தி லோகம் நைரகீகாஸ்ததா சாதகம் ஞானபக்திம் உபாயம் தத் சாதகம். ஸ்வர்க்கத்தில் இருப்பவர்களும் நரகத்தில் இருப்பவர்களும் இந்த மனித பிறவியையே விரும்புகின்றனர். ஏனெனில் ஞானத்தையும் பரமபக்தியையும் அடைவதற்கு ஏற்ற சாதனமாக இருப்பது மனித உடலே. ஸ்வர்க்க சரீரமும் அல்ல, நரக சரீரமும் அல்ல. இவ்விரண்டுமே இந்த ஞானத்திற்கு பக்திக்கு உகந்ததாக இல்லைன்னு உத்தவ கீதை ரொம்ப தெளிவா சொல்லுதுங்கய்யா. 11வது ஸ்காந்தம் 20வது அத்தியாயம் 12வது ஸ்லோகம். ஸ்வர்கிணோ அப்யேதமிச்சந்தி லோகம் நைரயீகாஸ்ததா சாதகம் ஞானபக்தியாம் உபயம் தத் சாதகம். அதனால மனித பிறவி எடுத்த பிறகு தயவு செய்து அடையப்பட வேண்டிய மிக உயர்ந்ததான பரமசிவ ஞானத்தையும் பரமசிவ விஞ்ஞானத்தையும் பரமசிவ பக்தியையும் அடைவதைத் தவிர வேறொன்றிலும் வாழ்க்கையை வீண் செய்து அழிக்காதீர்கள்.
இந்த உலகத்துல கம்ஃபர்டபுளா வாழறதுக்கு, வெல்த்தியா வாழறதுக்கு, செல்வத்தோட வாழறதுக்கு, நீங்க வாழறதுக்கு தேவையான அளவு செல்வத்தை, அர்த்தத்தை ஈட்டுவதற்கு பலாயிரக்கணக்கான வழிகள் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையை இன்னொருத்தருக்கு அடிமையா கொடுக்காமல் அதை சேர்க்க முடியும். அந்த குவாண்டம் மேனிஃபெஸ்டேஷன் ட்ரூத்ஸ், குவாண்டம் மேனிஃபெஸ்டேஷன் ஹேக்ஸ் சொல்லி கொடுக்குறேன், கேட்டுக்கோங்கய்யா. இந்த மனித உடல் மற்றும் நம்முடைய சித்தம், புத்தி, நினைவு அந்த நினைவினுடைய சக்தியான பாவம், இவைகளுடைய சக்திகளெல்லாம் நீங்கள் நினைத்து கூட பார்க்க இயலாதவை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உண்மையிலங்கய்யா, நீங்கள் உங்க நினைவில் தான் வாழ்கிறீர்கள். உங்களுடைய மெமரி, உங்களுடைய ரிமெம்பரன்ஸ், அதுக்குள்ளதான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்க வாழ்க்கைன்னு நீங்க அழைப்பது பெரும்பாலும் உங்களுடைய நினைவிலிருந்து விரிக்கப்பட்ட ஒரு உலகமே. நீங்க உங்கள் நிகழ்காலம் என்று அழைப்பது பெரும்பாலும் புதிய அனுபவமாக மீண்டும் தோன்றும் ஒரு நினைவு கூறப்பட்ட வடிவம்தான். உங்களுடைய நிகழ்காலம் நீங்க எதை சொல்றீங்களோ அது எப்பவுமே புதிய அனுபவமா தோன்றுகிற மீண்டும் நினைவு கூறப்பட்ட ஒரு ரிமெம்பர்டு பேட்டர்ன் தாங்கய்யா. அதே தோசைய வேற ஒரு கடையில போய் சாப்பிடுறது, இல்ல வேற ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது, இல்ல வேற ஒரு அட்மாஸ்பியர்ல சாப்பிடுறது, அது கேண்டில் லைட் டின்னர், சென்டட் கேண்டில் டின்னர். அதே தோசைய வேற வேற இடங்கள்ல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அதனாலதான் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க எத்தனை மாற்றங்களை எடுத்துட்டு வந்தாலும் போர் அடிக்கும். எத்தனை வேற வேற ஹோட்டலுக்கு மாறினீங்கன்னாலும் போர் அடிக்கும். தரையில உட்கார்ந்து தரையில உட்கார்ந்து கையால சாப்பிடுறது, டேபிள்ல உட்கார்ந்து ஸ்பூனால சாப்பிடுறது, ஊஞ்சல்ல படுத்துக்கிட்டே பிளேட்ல வச்சு அப்படியே சாப்பிடுறது. நீங்க என்னென்ன வேணாலும் பண்ணாலும் வாயால தான் சாப்பிட முடியும். அதனால உங்களுடைய சாய்ஸஸ் தேடுதல் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஜென்சியினுடைய மிக பெரிய பிரச்சனை வெறி கொண்டு சாய்ஸஸ் தேடுறதும். ஆனா எவ்வளோ சாய்ஸஸ்
கிடைச்சாலும் சாய்ஸஸையே ஃப்ரீடம்னு மூடத்தனமா நினைச்சுக்கிறதும், சாய்ஸஸ் தான் லைஃப்னே அசியூம் பண்ணிக்கிறதும், ஆனா எவ்வளோ சாய்ஸஸ் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் திரும்ப லைஃப் போர் அடிச்சு அந்த போர்டத்துக்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியாத ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் ஜென்சிக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. புலன்களை கொடுமை செய்கின்றீர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய உடலையும் உங்கள் புலன்களையும் கொடுமை செய்கின்றீர்கள். கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் பொண்டாட்டிய, கணவன் மனைவியை கொடுமை பண்றது, மனைவி கணவனை கொடுமை பண்றது, இதையெல்லாம் நாட்டோட சட்டத்தை போட்டு இல்லீகலா மாத்தி ஏதோ சமூகம் தலையிட்டுலாம் சரி பண்ண முடியும். ஆனா புலன் சுகத்தை கொடு, சுகத்தை கொடு, சுகத்தை கொடுன்னு உங்க உடம்பையும் மனசையும் நீங்க பண்ற கொடுமை இருக்கு பாருங்க. இதை எந்த சட்டம் போட்டு சரி பண்ண முடியும்? புரிந்து கொள்ளுகின்ற ஞானத்தால், தர்மத்தால் மட்டும்தான் இதை நீங்க சரி பண்ணிக்க முடியும். எத்தனை பேருக்கு நல்ல புரியுது. அதாவது கண்ணு டயர்டாகி அந்த ஸ்கிரீனை பார்த்து 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 இதுக்கு மேல என்னால பார்க்க முடியாது, என்னை விட்டுறா அப்படின்னு கெஞ்சினாலும், இல்ல இல்ல இந்த ஒரு ரீல் மட்டும் பார்த்துடலாம், இந்த ஒரு வீடியோ மட்டும் பார்த்துடலாம், இந்த ஒண்ணுத்த மட்டும் பார்த்துடலான்னு உட்காந்து கண்ணை ஃபோர்ஸ் பண்ணி சுகத்தை கொடு, சுகத்தை கொடுன்னு டார்ச்சர் பண்றது. அதே மாதிரி நாக்கு, போதுண்டா என்னை விட்டுறா, தின்னதையே ஜீரணம் பண்ணி வயித்தால வெளியில தள்ளி முடிக்க முடியலடா அப்படின்னாலும் முடியாது, சுகத்தை கொடு, சுகத்தை கொடுன்னு அளவுக்கு மீறி கொடும் சுவைகள், கொடும் சுவைகள்னா அளவுக்கு மீறிய மசாலா, அளவுக்கு மீறிய இனிப்பு, அளவுக்கு மீறிய சுவைகளை தூண்டக்கூடிய, சுவை நரம்புகளை தூண்டக்கூடிய உணவு வகைகள். இதெல்லாம் நாக்கை நீங்கள் கொடுமை செய்வது. ஏய் சுகத்தை குடுறா, சுகத்தை குடுறான். அதே மாதிரி ஒவ்வொரு புலனையும் நீங்கள் கொடுமை செய்வதை பாருங்கள். ஒரு சின்ன அடிப்படை சத்தியம் புரிஞ்சிருச்சுன்னா போதும், உங்க உடம்பை கொடுமை செய்ய மாட்டீர்கள். என்னன்னா, நீங்க சுகம்னு நினைக்கிற, வாழ்க்கை நினைக்கிற எல்லாமே உங்களுடைய ரிமெம்பர்டு பேட்டர்ன் தாங்கய்யா. ஒரு டிஃப்ரெண்டா ரிமெம்பர் பண்ற பேட்டர்ன்ஸ் தான், வேற ஒண்ணும் கிடையாது. இது புரிஞ்சதுன்னா உங்களுடைய புலன்களை பலப்படுத்தக்கூடிய சத்துவ சுகங்களை ரசிக்கவும், ருசிக்கவும், புசிக்கவும் துவங்கி விடுவீர்கள். திருநாவுக்கரசு பெருமான் சொல்றாருன்னு விளக்கணும் இல்லையா அன்னைக்கு, மாசில் வீணையும் மாலை மதியமும் பாட்டுல ரொம்ப அழகா. மாசில் வீணை காது என்கின்ற புலனுக்கு சுகமும் கொடுத்து அதை பலமும் படுத்துவது வீணை. மாலை மதியம் அதே மாதிரிதான். அந்த மாலை மதியத்தை பார்க்கறது கண்ணுக்கு. மாலை மதினா மாலை நேரத்து சந்திரன் ஒளி, வீசு தென்றல் ஸ்கின் உடம்புக்கு,
வீங்கு இளவேனில் விங்கிளவேனில் மூசு வண்டரை பொய்கை. இந்த மூசு வண்டரை பொய்கையில 2 சுவையை காட்டிடுறாரு. அந்த தேன் நாக்கு, அந்த தாமரை பொய்கையில இருந்து வர்ற அந்த தாமரையோட மனம் மூக்கு. ஐம்புலன்கள் மற்றும் மனம், இந்த 6க்கும் சத்துவ சுகம் எதுன்னு அழகா காட்டுறாரு அப்பர் பெருமான். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதன்றலும் மிங்கள வேணிலும் மூசுவண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலேன்னு பாடுற. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மெச்சூர்ட் டேஸ்ட் அப்படின்னா என்னன்னா, புலன்களை சிதைக்காத சுகங்கள் எல்லாமே மெச்சூர்டு டேஸ்ட். புலன்களை சிதைக்காத, புலன்களை பலப்படுத்துகின்ற எந்த சுகத்தை வேண்டுமானாலும் நீங்கள் அனுபவியுங்கள். அது ரொம்ப மெச்சூர்டான டேஸ்டா இருக்கிறது மட்டும் இல்லாம நீங்கள் நீண்ட காலம் ஆரோக்கியத்தோடு வாழறதுக்கும், உங்கள் உணர்வு பரமசிவ ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் பக்தியையும் அடைவதற்கும் வழிகாட்டிடும். பொதுவா பார்த்தீங்கன்னா இந்த கோவில் பிரசாதம், அந்த உணவுகள் கோவில்ல இருக்கிற நறுமணங்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புலன்களை பலமாக்குகின்ற சத்துவ சுகங்களா இருக்கும். இந்த கோவில்ல இருக்கிற சந்தனம், பன்னீர், கோவில்ல இருக்கிற வாசிக்கப்படுற இசை, சுத்தமத்தளம், திருக்கைலாய வாத்தியம், இந்த கோவில் இசைகள், நாதஸ்வரம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. புலன் இன்பங்களையே ஒதுக்குங்கள்னு நான் சொல்லல. உங்களுடைய புலன்களை பலமாக்குகின்ற இன்பங்களை ருசித்து வாழுகின்ற மாதிரி உங்க உணர்வை மெச்சூர்டாக்கிக்கோங்க. காரணம் என்னன்னா, உங்கள் வாழ்க்கையே உங்க ரிமெம்பர்டு பேட்டர்ன் தாங்கய்யா. இது புரிஞ்சதுனாலே ஒண்ணு வெளியிலிருந்து எந்த பெரிய சுகத்தையும் தேட மாட்டீங்க. தேடினாலும் புலன்களை பலவீனமாக்காத, உடலை பலவீனமாக்காத, மனதை சிதைக்காத அது மாதிரியான சுகங்களை தேடுவீர்கள். அது மாதிரியான சுகத்தை உங்களுடைய லைஃப் ஸ்டைலா மாத்திப்பீங்க. புலன்களை பலமாக்குகின்ற, மனதை பலமாக்குகின்ற சுகங்களை லைஃப் ஸ்டைலா மாத்திக்கிட்டவங்க வாழும் பொழுதே சொர்க்கத்தில் வாழ்கிறார்கள். உங்களுடைய உலகத்தையே உங்க மெமரியில இருந்து தான் விரிக்கிறீங்க. யோக வாசிஷ்டம் ரொம்ப அழகா சொல்லுது. ஸ்திதி பிரகரணத்துல 3வது அத்தியாயம் 3வது ஸ்லோகம், தத் சங்கல்பாத்மகம் ஜகத் ஸ்மிருத்யாத்மைவே இதம் ததஹ வாதி சங்கல்ப நகரம் ஸ்திதம் பூர்வம் பிரஜாபதேஹே. அதாவது பிரம்மாவே தன்னுடைய நினைவிலிருந்துதான் இந்த உலகத்தை விரிக்கிறார். நாமளும் அதேதாங்கய்யா. தத் சங்கல்ப ஆத்மக ஜகத் ஸ்மிருதி ஆத்மா இவ இதம் ததஹ வாதி சங்கல்ப நகரம் ஸ்திதம் பூர்வம் பிரஜாபதேஹே.
வசிஷ்டர் ராமருக்கு வாழ்வியல் ரகசியங்களை சொல்றார், வாழ்வியல் சத்தியங்களை சொல்றார். முதல் விஷயம் புரிஞ்சுக்கணும், இந்த வாழ்வியல் சத்தியங்களை எல்லாம் நாம குருகுலத்திலேயே கத்துக்கணும். பிரஜாபதி பிரம்மாவுடைய நினைவில் இருந்து அவருடைய சங்கல்பத்தினால் இந்த உலகம் விரிகின்றது. அதே மாதிரி நாமளுமே பார்த்தீங்கன்னா நம்முடைய நினைவில் இருந்து நம்முடைய சங்கல்பத்தினால் நம்முடைய உலகத்தை விரித்து பார்க்கின்றோம். வேற ஒண்ணுமே கிடையாது. நாம எதிர்காலத்தில் வாழவில்லை. நீங்க கற்பனை பண்ணி பார்க்கிற மாதிரி நிகழ்காலத்திலும் வாழவில்லை. உங்கள் கடந்த காலத்திலிருந்து நினைவுகள் பொங்கி உலகமாக உங்கள் வாழ்க்கையாக உங்கள் முன்பாக விரிந்து அதைத்தான் நீங்கள் ரசித்துக் கொண்டும் ருசித்துக் கொண்டும் போராடிக் கொண்டும் போரடித்துக் கொண்டும் வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு உடம்பை முதல்ல நினைவு கூறுறீங்க. இப்போ விழிச்சிருக்கும் போது ஸ்தூல உடம்பு, கனவுல சூக்ஷ்ம சரீரம், ஆழ்ந்த உறக்கத்துல காரண சரீரம். அந்த சரீரத்தை முதல்ல அசியூம் பண்ணிக்கிறீங்க, அந்த உடம்ப முதல்ல அசியூம் பண்ணிக்கிறீங்க. அந்த உடம்ப அசியூம் பண்ணிக்கிட்டு, அதாவது டாக்டர் எப்படி அவர் யூனிஃபார்ம் போடுறாரு, வக்கீல் எப்படி அவருடைய யூனிஃபார்ம் போடுறாரு, போலீஸ் எப்படி அவருடைய யூனிஃபார்ம் போட்டுட்டு அந்த யூனிஃபார்ம் போட்டுக்கிட்ட உடனே அந்த ரோலை அசியூம் பண்ணிட்டு அந்த வாழ்க்கையை வாழறாங்களோ, அதே மாதிரி இந்த உடம்பும் ஒரு விதமான யூனிஃபார்ம் தான். நீங்க 3 யூனிஃபார்ம் வச்சிருக்கீங்க. இந்த ஜாக்கிரத நிலையிலே, விழிப்பு நிலையிலே ஸ்தூல சரீரம், கனவு நிலையிலே சூக்ஷ்ம சரீரம், ஆழ்ந்த உறக்கத்திலே காரண சரீரம். அந்த எந்த யூனிஃபார்மை, எந்த உடம்பை நீங்கள் போர்த்தி கொள்ளுகின்றீர்களோ அந்த உடம்பின் வழியாக இந்த பிரபஞ்சத்தை உங்கள் நினைவுகளை வெளிப்படுத்தி பார்க்கிறீர்கள். நீங்க எதிர்காலத்திலும் வாழவில்லை. நீங்கள் கற்பனை செய்வது போலே நேரடியாக நிகழ்காலத்திலும் வாழவில்லை. கடந்த காலத்தை உருவாக்கி கடந்த காலத்தின் காரணமாக ஏதாவது ஒரு உடம்பை, இந்த 3 யூனிஃபார்ம்ல ஒரு யூனிஃபார்ம் எடுத்து போட்டுக்கிட்டு உங்களுடைய கடந்த கால நினைவுகளை அந்த யூனிஃபார்ம் வழியா வெளிப்படுத்தி அதை பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஏதாவது ஒரு வலிய மெமரியில வந்ததுன்னா உடனே அந்த வலியின் வழியாக தான் உங்க மொத்த வாழ்க்கையும் பார்க்குறீங்க. ஒரு பயம் உங்க மெமரியில வந்ததுன்னா உடனே மொத்த எதிர்காலத்தையும் அந்த பயத்தின் வழியா தான் பார்க்குறீங்க. ஒரு அவமானம் உங்க மெமரியில வந்ததுன்னா உடனே அந்த அவமானத்தின் வழியா தான் மொத்த உலகத்தையும் பார்க்குறீங்க. கடந்த காலத்திலிருந்து ஏதாவது ஒரு நினைவு, ஒரு வாக்கியம், ஒரே ஒரு துக்கம், ஒரே ஒரு பிரச்சனை, ஒரே ஒரு உணர்ச்சி முடிச்சு, டாக்ஸின், உங்க நிகழ்காலத்துல 10 வருஷத்தை கூட சாப்பிட முடியுங்கயா. இந்த டாக்ஸிக் கேர்ள் ஃப்ரெண்ட், டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட்னு ஜென்சி யூஸ் பண்றீங்களே, முதல்ல நீங்க எவ்வளவு டாக்ஸிக்கான மெமரிஸ வச்சிருக்கீங்கன்னு பாருங்கப்பா. டாக்ஸிக் மென்டல் ஃப்ரெண்ட், டாக்ஸிக் பாடி ஃப்ரெண்ட்னு அதை புரிஞ்சுக்கோங்க.
டாக்ஸிக் கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி கவலைப்படாத, டாக்ஸிக் கில்ட் ஃப்ரெண்டை பத்தி கவலைப்படு. டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்டை பத்தி கவலைப்படாத, டாக்ஸிக் பாடி ஃப்ரெண்டை பத்தி முதல்ல பாரு. ஒண்ணுமில்லைங்கய்யா, நீங்க உங்களை யாராவது கண்ட்ரோல் பண்றதா நினைச்சா உடனே ஃபிளேர் அப் ஆகி வெடிச்சு சுத்தி இருக்கிற அத்தனையும் உடைச்சி 5 வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச சேர்த்து வச்ச பிசினஸ் தூக்கி போட்டுறது, பிசினஸ் பார்ட்னர்ஷிப்ல இருந்து விலகிறது, இல்ல 10 வருஷமா படாத பாடுபட்டு உருவாக்கி வச்ச குடும்பத்தை உடைச்சி கலைச்சிடுறது, இல்ல 20 வருஷமா இருக்கிற ஆழமான ஒரு ஃப்ரெண்ட நட்பை உடைச்சு விட்டுறது, இல்ல ரொம்ப நாளா ஒரு கேரியர்ல பில்டு பண்ணி சேர்த்து வச்ச அந்த நல்ல பேரை, வேலையோ அந்த நல்ல பேரையோ உடைச்சு விட்டுறது. ஒரு பேட்டனால, ஒரே ஒரு அந்த வலி நினைவால, ஒரு அவமான நினைவால வாழ்க்கையோட மிகப்பெரிய கஷ்டப்பட்டு சேர்த்து நல்ல விஷயங்களை நான் உடைச்சு நாசமா போட்டிருக்கேன் சாமி அப்படின்றவங்க கை தூக்குங்க. உங்களுக்குலாம் நான் சொல்றது புரியும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் உங்கள் விரோதி அல்ல ஐயா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் உங்கள் மீது ஆழமான, நேர்மையான, நல்ல, இனிமையான காதலை உடையவன், அன்பை உடையவன் அப்படிங்கிறதால சொல்றேங்கய்யா. உங்களுக்கு இழைக்கப்படுகின்ற மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமாங்கய்யா? உங்களை பார்த்து நீங்க அஷேம்டா ஃபீல் பண்ற, உங்க கான்ஷியஸ்னஸ்ங்கயா தேவரும் இந்திரன் வாயு வருணன் கூட பார்த்து ஏங்குகின்ற, கிடைக்குமா அப்படின்னு ஏங்குகின்ற மிகப்பெரிய உடலும் மனமும் அடைவதற்கு அரிய மனித பிறவியை அடைந்திருக்கும் நீங்கள் மட சமூகத்தாலே, மூட சமூகத்தாலே உங்களை பார்த்து நீங்க அஷேமாகிற மாதிரியான ஒரு குழப்பத்திற்குள், கலக்கத்திற்குள் திணிக்கப்பட்டதுதான் வாழ்க்கையோட மிகப்பெரிய துக்கம். எது சுகமோ அவைகள் உங்களுக்கு சொல்லித்தரப்படாமல், தேவையில்லாதவைகளை, உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளுகின்ற விஷயங்களை நேசிக்க வைத்து, அதற்காக நீங்களே உங்களை பார்த்து அவமானப்படுகின்ற விதத்திலே, அது ஒரு இந்த விஷியஸ் சர்க்கிள், இடியாப்ப சிக்கல்னு சொல்றாங்களே, இது வெறும் இடியாப்ப சிக்கல் இல்ல, பேரிடியாப்ப சிக்கல், இடிமழை ஆப்ப சிக்கல். ஆழ்ந்து ஆழ்ந்து கேளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்த காலத்து நினைவுகளிலிருந்து மட்டும்தான்
உங்கள் வாழ்க்கையே விரித்து உருவாக்கப்பட்டு பார்த்து ரசித்து விளையாடப்படுகிறது. அல்லது உங்களுடைய போராட்டங்கள் எல்லாம் கூட கடந்த கால நினைவிலிருந்து நீங்க விரிச்சு உருவாக்குறதாங்கய்யா. ஒரு சர்க்கஸ் கூடார மாதிரி தாங்கய்யா உருவாக்குறீங்க. ஒவ்வொரு முறையும் ஆழமான எந்த உணர்ச்சி கொந்தளிப்பை நீங்கள் அனுபவித்தாலும், தீவிரமாக எந்த உணர்ச்சி கொந்தளிப்பை நீங்கள் அனுபவித்தாலும், அது உங்களுடைய இன்னர் வேர்ல்டா, உள் பிரபஞ்சமா மாறி போயிடுங்கய்யா. அதனால இந்த 3 விஷயத்தை ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். 1, இந்த ஆழமான வேதனை அளிக்கக்கூடிய உணர்ச்சி கொந்தளிப்பு விஷயங்களை உங்கள் வாழ்வில் அனுமதிக்காதீர்கள். ஒருவேளை ஏற்கனவே அந்த மாதிரி நிறைய நிகழ்ந்திருந்ததுன்னா, ஒவ்வொரு நாளும் இறைவன் உங்களுக்கு இயற்கையாக கொடுத்த வரமான அகம்பாவத்திலிருந்து கழன்று காரண சரீரம் வழியாக அகம்ஸ்வபாவத்தில் முழுகுகின்ற அந்த நேரத்திலே உங்களுடைய கடந்த காலம் சார்ந்த அந்த டாக்ஸின்ஸ், விஷத்தையெல்லாம் அழித்து 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 வெளியேற்றிவிட்டு நீங்கள் விரும்புகின்ற விதத்திலே உங்கள் கடந்த காலத்தை அழகாக எழுதுங்கள், உருவாக்குங்கள். முதல் பிரையாரிட்டி நல்லா புரிஞ்சுக்குங்க. எப்பப்பெல்லாம் உங்க வாழ்க்கையில் ஆழமான கில்ட், அஷேம்டா நீங்க ஃபீல் பண்ணியிருக்கீங்க, அதாவது ஜென்சி முக்கியமா கேளுங்க. காரணம், உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச தவறுகளுக்கு காரணம்லாம் தேடிலாம் அலையாதீங்க. ரொம்ப தெளிவா சொல்றேங்க. எதுவுமே செய்யும் பொழுது சரி தப்புலாம் தெரியவே தெரியாது. வாழ்ந்து முடிச்ச பிறகுதான் அதோட சைடு எஃபெக்ட்ஸ், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், ரிப்பிள் எஃபெக்ட்ஸ் இதையெல்லாம் பார்த்த பிறகுதான் ஒண்ணு சரியா தப்பான்னு புரியும். அதனால காரணங்களை பற்றிலாம் கவலையே படாதீங்க. உடல் அதோட ஹார்மோனல் பிரஷர்னால வெளியிலிருந்து ஒரு உறவும் சுகமும் தேவைன்னு நினைக்கிறதுனால உங்களுடைய வேறு வேறு இச்சைகள், வெறும் நான் பாலியல் இச்சையை பத்தி மட்டும் சொல்லல, ஈவன் நாக்கு சுகம், உணவு சுகம் சார்ந்தது, இல்ல உணர்வு சுகங்கள், மென்டல் பிளஷர் சார்ந்தது, இது மாதிரியான எந்த செயலுக்காகவும், எந்த தேவைக்காகவும், எந்த செயலுக்காகவும் நீங்கள் எதையாவது செய்து அதன் காரணத்தினாலே உணர்வு நச்சுக்களை உள்ள சேர்த்திருந்தீங்கன்னா, கில்ட், அஷேம்டா ஃபீல் பண்றது, டாக்ஸின்ஸ் எதுவானாலும் தயவு செய்து இந்த ஒரே ஒரு விஷயத்தை செய்யுங்கள். இரவு அகம்பாவத்திலிருந்து காரண சரீரம் வழியாக அகம் ஸ்வபாவத்தில் முழுகும் பொழுது கடந்த காலம் அத்தனையும் அழிச்சிட்டு, அந்த கடந்த காலம் உங்களுக்கு பெஸ்டா இருக்கணும்னா எப்படி நடந்திருக்கணுமோ அப்படி அதை எழுதி வச்சுட்டு தூங்கிருங்க.
அப்படி அதை உருவாக்கி வச்சுட்டு தூங்கிருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஏகப்பட்ட கான்சியஸ் டாக்ஸின்ஸ் கரைஞ்சு போயிருங்க, காணாம போயிருங்க. நினைத்தே பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு உள்ள உங்க கான்சியஸ்னஸ் மிகப்பெரிய ஆனந்தம், சுகம், தெளிவு, நினைச்சு பார்க்க முடியாத ஒரு உணர்வுல வாழ ஆரம்பிச்சிருவீங்க. நான் சொன்ன இந்த 5 கஞ்சுகம் உங்களுடைய ஸ்திதி, பரமசிவத்துவ ஸ்திதியிலிருந்து மறக்க வைக்கிற சர்வஞத்துவம், சர்வகர்த்திருவம், பூர்ணத்துவம், நித்தியத்துவம், வியாபகத்துவம், இவைகளிலிருந்து உங்களை மறக்க வைக்கின்ற ராககஞ்சுகம், வித்யாகஞ்சுகம், காலகஞ்சுகம், கலாகஞ்சுகம், நியதி கஞ்சுகம், இந்த 5 கஞ்சுகங்களும் அழியறதுக்கு ஒரே ஒரு வழிதாங்க இருக்கு. காரண சரீரத்திற்குள் போய் அவைகளை கடந்த காலத்தை அழித்து அழித்து மாற்றி வைப்பது மட்டும்தான் ஒரே வழி. வேற வழியே கிடையாது. ஏன்னா மாயை அனாதி, அதுக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. ஆனா கடந்த காலம் உண்டு. மாயை எப்ப துவங்குச்சுன்னு தேடி பார்த்தீங்கன்னா எதிர்காலத்துல வந்து முடியும். அதான் மாயையோட விளையாட்டு. எப்ப முடிய போகுதுன்னு தேடினீங்கன்னா கடந்த காலத்துல போய் முடியும். கடந்ததும் எதிரும் நீங்கள் நினைப்பது போல் வரப்போவதோ போய்விட்டதோ அல்ல. எதிர்காலம்னா வரப்போகுதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறதும் முட்டாள்தனம். கடந்த காலம்னா முடிஞ்சு போச்சுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறதும் முட்டாள்தனம். எதிர்காலம் கடந்ததிலிருந்துதான் எழப்போகின்றது. கடந்தது எதிர்காலத்தை உள்வைத்துக் கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கின்றது. மாயை அனாதி. நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். கடந்த காலத்தை அழித்து 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 தினந்தோறும் நீங்கள் விரும்புகின்ற விதத்திலே மாற்றுங்கள். அதை மாத்துனீங்கன்னாலே போதுங்க. நீங்கெல்லாம் இந்த ப்ரொஜெக்டர் பார்ப்பீங்க. ப்ரொஜெக்டர் முன்னாடி எந்த ஸ்லைடு வைக்கிறோமோ அதான் ஸ்கிரீன்ல ரியாலிட்டியா தெரியும். அதே மாதிரி உங்க கடந்த காலம் தான் ஸ்லைடுங்கய்யா. உங்க கான்சியஸ்னஸ் தான் ப்ரொஜெக்டரு. அந்த கடந்த காலன்ற ஸ்லைடை மாத்தினீங்கன்னா போதும், உங்களுடைய வாழ்க்கைங்கிற திரைப்படம் மாறிவிடும். நீங்க ஸ்கிரீன் அடிச்சு சாத்திட்டு இருக்கீங்க. ஸ்கிரீன்ல அடிச்சு மாஞ்சா, ஸ்கிரீன் அடிச்சு மாஞ்சா உங்க வாழ்க்கையை மாத்த முடியாது. ஸ்லைடை மாத்துங்க. அந்த ஸ்லைடு கடந்த காலம். கடந்த காலத்தை மாத்துங்க, எதிர்காலம் மாறிவிடும். தானாகவே மாறிவிடும். உங்களுடைய சைதன்யத்திற்கு வெளியே தனித்த உலகமே இல்லைங்கிறது புரிஞ்சிருங்கய்யா. ஒண்ணுமில்லைங்க. ஒரு 2-3 தரம் கடந்த காலத்தை மாற்றி அதன் காரணமாக எதிர்காலம் மாறுவதை அனுபவித்து விட்டீர்களானால்
பளிச்சுன்னு மூளை முழுக்க விழிச்சிரும். ஆஹா, நம்முடைய சைதன்யத்தை தவிர தனித்து அதற்கு அப்பாற்பட்டு நம்முடைய சைதன்யம் கான்சியஸ்னஸுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய சித்துக்கு அப்பாற்பட்டு தனித்த உலகம்னு வேற எதுவும் இல்லைன்னு புரிஞ்சு போயிடுங்கயா. நம்முடைய சித்தைத்தான் நாம் அம்பரத்திலே வெளிப்படுத்தி சிதம்பர தாண்டவமாக நம் வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கான்சியஸ்னஸ் தான் நாம வாழ்க்கைன்னு விரிச்சு விளையாடிட்டு இருக்கோம். தஸ்மாத் ராம யோக வாசிஷ்டத்துல ரொம்ப அருமையான ஒரு ஸ்லோகம். ஸ்திதி பிரகரணத்துல 2வது அத்தியாயத்துல 8வது ஸ்லோகம். வசிஷ்டர் ராமருக்கு சொல்றாரு, ராமா, தனித்து உலகம்னு எதுவுமே இல்லை, இருந்ததும் இல்லை, இனியும் இருக்காது. உனக்குள்ள இருக்கிற கான்சியஸ்னஸ், அகண்ட பேரறிவு, அந்த கான்சியஸ்னஸ் தான் அதுக்குள்ள இருக்கிற மெமரிஸை வச்சு இந்த உலகத்தை வெளிப்படுத்தி காட்டுது. தஸ்மாத் ராம ஜகத் ந ஆசீத் ந ச அஸ்தி ந பவிஷ்யதி. தஸ்மாத் ராம ஜகத் ந ஆசீத் ந ச அஸ்தி ந பவிஷ்யதி. சேதன ஆகாசம் ஏவ ஆசூகச்சதி இதம் இவ ஆத்மனி. இதுதான் அடித்தளம், ஃபவுண்டேஷன் ட்ரூத்துங்க, ஃபண்டமெண்டல் ட்ரூத்துங்க. சைதன்யத்திற்கு, சேதனத்திற்கு வெளியே சுதந்திரமான உண்மையாக நிற்கும் தனித்த உலகம் எதுவும் இல்லை. நீங்க பார்க்கிற உங்களுடைய உலகம் சைதன்யத்திலிருந்தே வெளிப்படுத்தப்படுகின்றது, சைதன்யத்திலேயே எழுகின்றது, சைதன்யத்திலேயே அனுபவிக்கப்படுகின்றது, சைதன்யத்திலேயே விளக்கப்படுகின்றது, சைதன்யத்தாலேயே விளங்குகின்றது, அது சைதன்யத்திலேயே அடங்கியும் போகின்றது. பிரச்சனை உண்மையில உங்களுக்கு வெளியில என்ன நடக்குது அப்படிங்கிறது இல்ல, உங்களுக்கு உள்ள உங்க கான்சியஸ்னஸ்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது தாங்க. உங்களுடைய சேதனம் என்ன வெளிப்படுத்துகிறது, நிலைநிறுத்துகிறது, வண்ணமிடுகிறது, எண்ணமிடுகிறது, நினைவு கூர்கிறது அப்படிங்கிறது தான் இப்ப நாம கவனிக்க வேண்டியது. உங்க நினைவு கூறுதல், ரிமம்பரன்ஸ் திரிபுபட்டிருந்தால், டாக்ஸிக்காயிருந்தால் வெளிப்படும் உலகம் திரிபுபட்டிருக்கும். ஒருத்தன் டாக்டர் கிட்ட போனானா, டாக்டர் சார், டாக்டர் சார், உடம்பெல்லாம் வலிக்குது, இங்க தொட்டா வலிக்குது,
இங்க தொட்டா வலிக்குது, இங்க தொட்டா வலிக்குது, இங்க தொட்டா வலிக்குது, எங்க தொட்டாலும் வலிக்குது டாக்டர் சார். தொட்டு தொட்டு காட்டி கத்தனான், ஆ ஆன்னு. டாக்டர் ஒரு 2-3 மணி நேரம் தரவா செக் பண்ணிட்டு இந்த டெஸ்ட் அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணி ஒரு 2 லட்சம் ரூபா பில்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ரே, இசிஜி, எம்ஆர்ஐ ஸ்கேன் என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உன் ஃபிங்கர்ல ஃப்ராக்சர்ப்பான்னு சொல்லி அனுப்புனாராம். அது மாதிரிதான் தஸ்மாத் ராம ஜெகத் ந ஆசீத் ந ச அஸ்தி ந பவிஷ்யதி சேதன ஆகாசம் ஏவ ஆசூகச்சதி இதம் இவ ஆத்மனி. உங்களுடைய நினைவு கூறுதல் பாவம் பாவத்துல பிராக்சருங்கய்யா, அது திரிபுபட்டிருக்குங்கய்யா. அதனாலதான் அந்த பாவத்தோடு நீங்கள் எதை அனுபவித்தாலும் வலிக்குது. உங்க விரலை வச்சு எதை தொட்டாலும் வலிக்குதுன்னா அங்க வலி இல்லைங்கய்யா, விரல் ஃபிங்கர்ல பிராக்சர் ஆயிருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? உங்களுடைய கான்சியஸ்னஸ் வச்சுக்கிட்டு உங்க உடம்ப பார்த்தீங்கன்னாலும் உடம்பு ஹெல்த் இல்லாத மாதிரி இருக்கு. மனசை பார்த்தாலும் அப்படியே இருக்கு. சுத்தி இருக்கிற உறவுகளை பார்த்தா எல்லாமே உங்களை சாகடிக்கிறதுக்கு ரெடியா இருக்க மாதிரி, கான்ஸ்பயர் பண்ற மாதிரியே தோணுது. வறுமை சமூகமே சேர்ந்து உங்களை வறுமையில ஆழ்த்தி வச்சிருக்கிற மாதிரி தோணுது. எதை பார்த்தாலும் வலிக்குது, போர் அடிக்குது, ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கு. இது என்னடா? உண்மையில் உங்களுடைய நினைவு கூறுதல் திரிவுபட்டிருக்கின்றது. உங்களுடைய பாவம் நினைவு கூறுதல் திரிவுபட்டிருந்தால் வெளிப்படும் உலகம் திரிவுபட்டிருக்கும். அதை அனுபவிக்கின்ற நீங்கள் திரிவுபட்டிருப்பீர்கள். நினைவு கூறுதல் காயப்பட்டிருந்தால் அனுபவிக்கப்படும் உலகம் காயப்பட்டிருக்கும். அனுபவிக்கின்ற நீங்கள் காயப்பட்டிருப்பீர்கள். எல்லாம் காயமாக இருக்கும். உங்களுடைய பாவம் நினைவு கூறுதல் முழுமையடைந்து சுதந்திரமடைந்து விடுமானால் வாழப்படும் உலகம் சுதந்திரமாக இருக்கும். நீங்கள் சுதந்திரமாக வாழ்வீர்கள். வாழ்க்கையே ஆனந்தமாக இருக்கும். உங்களுக்கு துன்பமாக, போராக, கொடுமையாக தோன்றுகின்ற இந்த உலகம் உங்களுடைய கான்சியஸ்னஸுக்கு அதிலிருந்து தனித்து இல்லை. இவை அனைத்துமே எழும், நிகழும், விழும் மூலம் நீங்களே. அடுத்து ஒரு படி கொஞ்சம் ஆழமா போலாம். உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய சேதனத்திலிருந்து, உங்க சேதனத்திலிருந்து தான் வெளிப்படுகிறது அப்படின்னா இவை அனைத்தும் எழுகின்ற மற்றும் விழுகின்ற ஒரு மையம், ஒரு மையப்புள்ளி, ஃபோக்கல் பாயிண்ட், ஒரு
அடிப்படையான அடித்தளம், ஃபவுண்டேஷன் கட்டாயமா இருக்கணும். ஏன்னா எண்ணங்கள் உங்கள்ல இருந்தா எழுது, நினைவுகள் உங்கள்ல இருந்தா எழுது, பயங்கள் உங்கள்ல இருந்தா எழுது, அடையாளங்கள் ஐடென்டிட்டிஸ் உங்கள்ல இருந்தா எழுது. இந்த உலகத்தோட உணர்வு, இந்த உலகம் இருக்கின்ற உணர்வு கூட உங்கள்ல இருந்து தான் எழுதுங்க. அவை எழும் இடம், அவற்றோடு இருக்கின்ற ஃபீலிங் எங்கிருந்து எழுதோ அந்த உணர்வு இந்த உலகத்தோடு எழுவதோ விழுவதோ இல்லை. அதுதான் உங்களுடைய அகம் ஸ்வபாவம்னு சொல்றேன். அதுதான் அன்சேஞ்சிங் ஆங்கர், மாறாத நங்கூரம், சைலண்ட் சென்ட்ரல் ஆக்சிஸ், அமைதியான அச்சு, ஆதாரம். அதுவே அனைத்து இயக்கமும் தோன்றும் பரமசாந்த நிலை. அந்த நீங்கள் நினைவு அல்ல, உங்க மூட் ஸ்விங் அல்ல, உங்க மனநிலை அல்ல. அந்த நான் அகம் ஸ்வபாவம். நீங்க கடந்து போற எண்ணங்கள் கிடையாது. உங்களை பத்தி நீங்க வச்சிருக்கிற மாறிக்கிட்டே இருக்கிற கருத்துக்கள் கிடையாது. உங்களை பத்தி தோன்றி மறைகின்ற எதுவுமே அது கிடையாது. உங்களை பத்தி நீங்க வச்சிருக்கிற எல்லாமும் தோன்றி மறைகின்ற அது. அது எக்காலத்திலும் எதனாலும் தோன்றி மறைவதில்லை. ஆனால் எல்லாமும் அதில் தோன்றி மறைகின்றது. அந்த ஃபோக்கல் கான்ஷியஸ் சைதன்யம், சேதனம், பிரத்யகாத்ம சைதன்யம் சொல். அந்த ஃபோக்கல் பாயிண்ட் எதில் இருந்து எல்லாம் எழுந்து இருந்து விழுகிறதோ அது நீங்கள். அந்த நீங்கள் பரமசிவம். எதிலிருந்து இது எல்லாம் எழுந்து இருந்து விழுகிறதோ எது எதனாலும் அசைவதில்லை, எழுவதில்லை, விழிவதில்லை, மாறாது இருக்கின்றதோ அது பரமசிவம். கொஞ்சம் ஆழ்ந்து கேளுங்க. அதாவது இந்த பரம சத்தியங்கள் கேட்கணும். ஒரு நாளாவது நீங்க அந்த தூக்கத்துக்கு போகும்பொழுது அந்த காரண சரீர பாலத்துல அகம்பாவத்திலிருந்து விடுபட்டு காரண சரீரம் வழி அகம் சுபாவத்துக்கு போகும் பொழுது இதையெல்லாம் அப்படியே ஜீரணம் பண்ணணும். அதாவது ஜஸ்ட் கான்ஷியஸா அதை பார்க்கணும். எப்படித்தான் இதோட சத்தியங்கள் என்ன அப்படின்னு கரெக்டா உங்களுக்கு புரிய வேண்டியது அந்த இடத்துல மலர்ந்து விடும். அனுபூதியாக அவைகள் வெடித்து விளங்க துவங்கும். நிறைய சமூக ஊடகங்கள அன்பர்கள் ஸ்ரத்தையோட கேட்கிற சத் சங்கத்தை கேட்கிற சத் சங்கிகள் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. நிறைய சம்ஸ்கிருதம் உபயோகப்படுத்துறீங்களே சுவாமிஜி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஜென்சி நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க பெரிய சான்ஸ்கிரிட் ஸ்காலர் ஆகுங்கன்னு கூட நான் கேட்கல. ஆனா நல்லது, அதை கூட நான் கேட்கல. நான் சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை, நம்முடைய சாஸ்திரங்களை சொல்லி அதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது நான் சம்ஸ்கிருதத்துல
சாஸ்திர பிரமாணம் கொடுக்கும் பொழுதே அது பத்தி ஒரு ஆங்கர், ரெசிஸ்டன்ஸ் அது வராம கேளுங்க போது. ஏன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் தீய சக்திகள் உங்களுக்கு செஞ்ச மூளைச்சலவை. நான் தமிழ் வகுப்போ சம்ஸ்கிருத வகுப்போ ஆங்கில வகுப்போ எடுக்கலைங்கய்யா. வாழ்வியல் ஞானத்தை அளிக்கின்ற, பரமசிவ ஞானத்தை கொடுக்கின்ற, பரமசிவ விஞ்ஞானத்தை அளிக்கின்ற, பரமசத்தியங்களை உங்களுக்கு சொல்ற சத்சங்கம் நடத்திட்டு இருக்கேங்கய்யா. அதனால இந்த சாஸ்திர பிரமாணங்கள் கொடுக்கும் பொழுது அதை உடனே ரெசிஸ்ட் பண்ணாதீங்க. தமிழ்ல இல்லாததா, நான் சரி ஓகே நான் தமிழ்லயே பேசுறேன், உங்களுக்கு புரிஞ்சிருந்தா பார்க்கலாமா? சம்ஸ்கிருதத்துல சாஸ்திர பிரமாணம் கொடுத்தா தமிழ்ல இல்லாத ஞானமா, சம்ஸ்கிருதத்தை தான் கோட் பண்ணணுமா? அது ஏன் சாஸ்திர பிரமாணம் அங்க இருந்து தான் கொடுக்கணுமா, இங்க இருந்து கொடுக்க கூடாது? விதண்டாவாதத்தெல்லாம் விட்டுட்டு உங்க வாழ்க்கைக்கு நன்மை வேணும்னா கொஞ்சம் பொறுமையோட நான் சொல்றத கேளுங்க. தொடர்ந்து இந்த கொந்தளிச்சுட்டே இருக்கிற ரெசிஸ்டன்ஸை டிராப் பண்ணுங்க. இப்ப இந்த சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லாமல், சாஸ்திர பிரமாணம் கொடுக்காமல், வெறுமனே என்னால நான் சொல்ல வந்த கருத்துக்களை மட்டும் சொல்லிட முடியும். ஆனால் இந்த சாஸ்திர சத்தியங்கள், சாஸ்திர பிரமாணங்கள் உயிரோடு வைக்கப்பட்டால் மட்டும்தான் இந்த ஞானம் தலைமுறை தலைமுறைக்கும் கடத்தப்படும். சாஸ்திர பிரமாணத்தை எடுக்காமல் இந்த ஆத்ம பிரமாணத்தை வச்சு மட்டும் என்னுடைய அனுபூதி அப்படின்னு மட்டும் பேசுற அந்த குருமார்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்களுக்கு அனுபூதி இல்லைன்னு நான் சொல்ல வரல. அவங்களுடைய அனுபூதியை நான் குறைத்து மதிப்பிடல, அவமரியாதை பண்ணல, எந்த விதத்திலையும் அவங்கள நான் ஒரு படி குறைவாகலாம் கணக்கிடலைங்க, சொல்லலைங்கய்யா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர்களுடைய ஆத்ம பிரமாணத்தை மட்டுமே சார்ந்து அதன் மீதே தன்னை பிரதிஷ்டை செய்து கொண்டு ஆத்ம பிரமாணம் எனும் அடித்தளத்திலிருந்து மட்டுமே ஞான கருத்துக்களை, சத்தியங்களை, சத்சங்கங்களை நிகழ்த்தி மக்களுக்கு அனுபூதி அளிப்பவர்கள், நன்மை செய்பவர்கள். இந்த சம்பிரதாயம் உயிரோடு இருக்க வைக்காமல், சம்பிரதாய பிரவர்த்தனம் நிகழாமல், சம்பிரதாய பரிபாலனம் நிகழாமல், அவர்களோடு மட்டுமே அவர்களும் அவர்கள் உருவாக்கிய இயக்கமும் சிதறி சின்னாபின்னமாய் அவர்கள் காலத்திற்கு பிறகு காணாமல் போய்விடும். வெறும் காங்கிரீட்ல கட்டுற ஒரு பில்டிங்க்கும் ரீஇன்ஃபோர்ஸ்டு காங்கிரீட்ல கட்டுற பில்டிங்க்குமான வித்தியாசம் தான் வெறும் ஆத்ம பிரமாணத்தை வைத்து சத்சங்கத்தை நிகழ்த்துவதும், சாஸ்திர பிரமாணத்தோடு சேர்த்து ஆத்ம பிரமாணத்தை கொடுத்து சத்சங்கத்தை நிகழ்த்துவதும். வெறும் காங்கிரீட்டுக்கு என்ன ஆயுள்னு பாருங்க, அதுவே ஸ்டீல் ராடோட சேர்த்து ரீஇன்ஃபோர்ஸ்டு காங்கிரீட்டா மாறும் பொழுது அதோட ஆயுள் என்னன்னு பாருங்க. அதுதான். அதனாலதான் நான் கொஞ்சம் நேரம் எடுத்தாலும் சிரமம் இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாது, ஒவ்வொரு பரமசத்தியத்தை உங்களுக்கு சொல்லும் பொழுதும் சாஸ்திர பிரமாணத்தையும் சேர்த்தே அளிக்கின்றேன். இப்ப சாஸ்திர பிரமாணம் சொல்லாம வெறுமனே தமிழ் அப்படியே மணிப்பிரவாளமா பொழிஞ்சன்னா
தமிழ்லையோ இல்லை சம்ஸ்கிருதத்திலையோ தமிழ்லையோ அல்லது ஆங்கிலத்திலையோ பொழிஞ்சேன்னா இப்ப இருக்கிறத விட நிறைய பேர் பார்ப்பீங்க, அது உண்மைதான். ஆனால் சம்பிரதாய பரிபாலனமும் சம்பிரதாய பிரவருத்தியும் நடக்காமல் போய்விடும். அது மட்டும் இல்லாம சாஸ்திர பிரமாணம் இல்லாமல் தன்னுடைய சொந்த அனுபூதியிலிருந்து மட்டும் உபதேசங்களை அளிக்கின்ற அந்த குருமார்கள் எல்லாருடைய லெகசி சம்பிரதாயம் பார்த்தீங்கன்னா அவங்களோட அழிஞ்சு போயிடும். அவங்களுக்கு அப்புறம் இருக்காது. ஏன்னா அவங்களுடைய பர்சனல் கரிஷ்மால மட்டும்தான் ஓடும். அந்த பர்சனல் கரிஷ்மாவினால இயங்குவது செயல்படுவது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்புறம் காணாமல் போய்விடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க எல்லா ஸ்பிரிச்சுவல் மூமெண்டோட ரைஸ் அண்ட் ஃபால் மொத்தத்தையும் பாருங்க. ஒரு நம்மளால கம்ஃபர்டபுளா சொல்ல முடியும். லாஸ்ட் 500 years ஆஃப் ரிலிஜியஸ் ஹிஸ்டரி வெல் டாக்குமெண்டடா அவைலபிளா இருக்கு. நான் மற்ற மதங்களை பற்றி பேச விரும்பல, அதை நான் பத்தி பேசுற பழக்கமும் எனக்கு இல்லை. நான் சனாதன இந்து தர்மத்தை பத்தி மட்டும் பேசுறேன். 500 years உருவான எல்லா மிகப்பெரிய சங்கங்கள், ஆர்கனைசேஷன்ஸ், ஸ்பிரிச்சுவல் ரெவல்யூஷன்ஸ், எவல்யூஷன்ஸ் எல்லாத்தோட ரேஸ் ஃபாலையும் பாருங்க. சாஸ்திர பிரமாணம் இல்லாத, சாஸ்திர பிரமாணங்களையும் அடிப்படையாக கொள்ளாத, சம்பிரதாய பரிபாலனமும் சம்பிரதாய பிரவருத்தியும் செய்யாத எல்லா ஆர்கனைசேஷன்ஸும் ஃபவுண்டேஷன்ஸும் அந்த குருமார்களோட லிகசியும் 100 ஆண்டுகளுக்கு மேல் இருந்ததாக சரித்திரமே இல்லை. நான் இப்போ உங்க கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காக மட்டும் பேசல, கேட்க போற எத்துணை 1000 ஆண்டுகள் என்று எனக்கே தெரியாது கேட்கப் போகின்ற வரப்போகின்ற அத்துணை தலைமுறைக்கும் சேர்த்து பேசுவதனால் என்னுடைய அனுபூதி ஆத்ம பிரமாணம் மட்டுமல்லாது தவறாது சாஸ்திர பிரமாணங்களையும் சேர்த்தே சொல்லிக்கொண்டே வருகின்றேன். ஏன்னா சம்பிரதாய பரிபாலனம் நடக்கணும், சம்பிரதாய பிரவருத்தி நடக்கணும். இதுல ஒரு சில குருமார்கள் பாவம் தன்னுடைய அனுபூதி பலத்தால் இந்த சம்பிரதாயத்தெல்லாம் பரிபாலனம் பண்ண வேண்டியதில்லை என்றும் அவைகள் அழிக்கப்பட வேண்டியவை என்றும் நுனிக்கிளையில் அமர்ந்து கொண்டு அடிக்கிளையை வெட்டுகின்ற மூடர்களைப் போலே செயல்பட்டு விடுகின்றார்கள். அதனால் அவர்களுடைய அடுத்த தலைமுறை சீடர்களுக்கு பெரும் கேடு விளைகின்றது, குழப்பமும் கேடும் நிகழ்கின்றது. அதனால நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். சம்பிரதாய பரிபாலனமும் சாஸ்திர பிரமாணங்களை எப்போதும் சேர்த்தே சொல்லுவதும், ஆத்ம பிரமாணத்தோடு என் ஆன்ம அனுபூதியோடு சேர்த்து சாஸ்திர பிரமாணங்களை சொல்லுவதும் தான் இந்த தலைமுறை சீடர்களுக்கும் வரப்போகின்ற சிஷ்ய பரம்பரைக்கும் வாழையடி வாழையென
பொலியப் போகின்ற பூத பரம்பரை சிவபூத பரம்பரைக்கும் பெரும் நன்மையாகும் என்பதனால்தான் வெறும் கான்கிரீட் பில்டிங் கட்டி வைக்காம ஆர்சிசி ரீஇன்ஃபோர்ஸ்ட் கான்கிரீட் ஸ்ட்ரக்சரா கட்டி வைக்கிறேன். இன்னும் சொல்லணும்னா அதைவிட பலமான கருங்கல் கட்டிடமாய் சமைத்து வைக்கின்றோம். அடுத்த சத்தியத்தை கேளுங்க. இந்த நினைவு சித்தம் சின்ன சாதாரண ஒரு விஷயம்னு நினைச்சிடாதீங்க. அந்த நினைவு உலகத்தையே உருவாக்குகின்ற சக்தி வாய்ந்ததுங்க. திரும்ப யோக வாசிஷ்டம். வசிஷ்டர் ராமபிரானுக்கு சொன்னது ரொம்ப அருமையான ஒரு ஸ்லோகம். ந அனுபூதே அனுபூதேச்ச ஸ்வதஹ சித் व्योम्नि या स्मृतिः सा जगद्भूः इति प्रौढा दृश्या सा अस्ति एव चित् प्रभा. வசிஷ்டரையும் ராமரையும் மீண்டும் மீண்டும் வணங்குகின்றேன். எப்படி பரமசிவ பரம்பொருளுக்கு தெரியாதது ஒன்றுமல்ல, இருந்தாலும் ஒரு சீடனைப் போலே இருந்து சுப்பிரமணிய சுவாமியிடம் சுவாமிநாதனிடமிருந்து பிரணவத்திற்கு பொருள் கேட்டது போலே எல்லாம் தெரிந்த எல்லாவற்றிற்கும் மூலமான பரந்தாமன் ஸ்ரீராமச்சந்திர பிரபு வசிஷ்டரிடம் சீடனாக இருந்து கேட்ட இந்த யோக வாசிஷ்டம் அஷ்டாவக்ர கீதை இதெல்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் படிங்க. ந அனுபூதே அனுபூதேச்ச ஸ்வதஹ சித் व्योम्निया स्मृतिः सा जगद्भूः इति प्रौढा दृश्या सा अस्ति एव चित् प्रभा. அனுபவிக்கப்பட்டதிலும் அனுபவிக்கப்படாததிலும் சிதாகாசத்தில் தானாகவே நிலைக்கும் அந்த ஸ்மிருதி காணப்படும் காணப்படாத உலகங்களின் ஆதார களஞ்சியமாகும். இது இறை சித்தத்தின் ஒளி பிரதிபலிப்பாக எப்போதும் நிலைத்திருக்கின்றது. இந்த அறிவியலை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஐயா, அதாவது இந்த சித்தம்னு சொல்றேன், சித்தம் உங்க நினைவு களஞ்சியம், மெமரி ரிசர்வாயர். அத சாதாரணமா நினைக்க கூடாதுங்க. இந்த மெமரி ரிசர்வாயரை சாதாரணமா நினைக்கவும் கூடாது, நடத்தவும் கூடாது. நினைவு என்பது நடந்தவற்றின் பதிவு மட்டும் அல்ல, நினைவு ஒரு களஞ்சியம், ரிசர்வாயர். நினைவு ஒரு நுட்பமான கருப்பை, சட்டில் ஊம்புங்க, ஹிரண்ய கர்ப்பம்னு சொல்வோம். ஹிரண்ய கர்ப்பம் நினைவு முழு உலகங்கள் உணரப்படுகின்ற மற்றும் வாழப்படுகின்ற ஒரு ஸ்டோர் ஹவுஸ்ங்க, இடம்ங்க, இருப்பு. திரும்ப திரும்ப சாஸ்திரங்கள் சொல்லுது, நினைவு கூறுதலே காணக்கூடிய காண முடியாத உலகங்களின் அனைத்தினுடைய களஞ்சியம். உங்க நினைவுகள் தான் எதிர்காலத்தை வடிவமைக்குது. உங்க நினைவுகள் தான்
உங்க முடிவுகளை வழிநடத்துது. உலகம் வெறும் நிகழ்வுகளால் ஆனது அல்ல, அந்த நிகழ்வுகள் உங்களுக்குள் விட்டு சென்ற தாக்கங்களால், நினைவுகளால் ஆனது. நீங்க நினைச்சு பார்க்கின்ற அவமானம் ஒரு உலகமாவே மாறி உங்களுக்கு முன்னாடி விரியும். நீங்க நினைச்சு பார்க்கிற ரிஜெக்ஷன், நிராகரிப்பு உங்க முன்னாடி ஒரு உலகமாவே விரியும். நீங்க நினைச்சு பார்க்கிற பயம் உங்க முன்னாடி ஒரு பெரிய உலகமாவே விரியும். உங்களுடைய நினைவே உங்களுடைய ஈகோ சிஸ்டமா மாறுது. உங்க நினைவு தான் உங்க அட்மாஸ்பியரா மாறுது. உங்களுடைய நினைவு தான் உங்களுடைய சூழ்நிலை விளக்கம். அதாவது வாழ்க்கையை நீங்க எப்படி இன்டர்பிரட் பண்றீங்க அப்படிங்கறதே உங்க நினைவு சார்ந்துதாங்கய்யா. உங்களுடைய இன்டர்பிரேஷன் அதுக்கப்புறம் ரியாலிட்டி ஆயிடுது. உங்கள் நினைவு உங்க ஈகோ சிஸ்டம் அட்மாஸ்பியரா மாறுது. அதுக்கு பிறகு உங்களுடைய சூழ்நிலை அட்மாஸ்பியரை உங்க ரியாலிட்டியா மாறுது. நினைவு உங்க சித்தம் ஏதோ ஒரு டெட்டான ரிமெம்பரன்ஸ் கிடையாது. ஏன்னா அப்படியே டிவியில இல்ல ஒரு உங்க ஸ்கிரீன்ல ஒருத்தர் ரிவைண்ட் பண்ணி பார்க்கிற மாதிரி டெட் கிடையாது. நீங்க உங்க உணர்வுக்குள்ள ரிவைண்ட் பண்ணி பார்க்கிற, நினைச்சு பார்க்கிற, உங்க மெமரியில இருந்து எடுத்து பார்க்கிற நினைவுகள் எதை எப்படி பார்க்கறீங்களோ அது உங்கள் உலகத்தையே உருவாக்கும் சக்தி வாய்ந்தவை. உங்க நினைவுகள் தான் உங்க வேர்ல்ட ஜெனரேட் பண்ற பவருங்கய்யா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க டிவைஸ்ல உங்க ஹிஸ்டரியில நீங்க பார்த்த வீடியோஸ ஏற்கனவே ஒன்னுத்த பாஸ்ட்ல பார்த்ததை அப்படியே ரிவைண்ட் பண்ணி திரும்ப இன்னொரு தரம் பார்க்கறது ஒரு டெட்டான விஷயம். ஆனா உங்க உணர்வுல உங்களுக்குள்ள அந்த மாதிரி ஒன்னுத்த ரிவைஸ் பண்ணி பார்க்கறது, ரிவைண்ட் பண்ணி பார்க்கறதுங்கிறது வெறும் டெட் ரிமெம்பரன்ஸ் கிடையாது. உங்க வாழ்க்கையே மாற்றக்கூடிய, உங்க வாழ்க்கையே ஜெனரேட் பண்ற ஒரு விஷயம். எத்தனை பேருக்கு புரியுது இது? உங்கள் நினைவுகளோட முக்கியத்துவம் புரியணும். நான் அனுபூதே அனுபூதேச்ச ஸ்வஸ்தா சித் வ்யோம்னியா ஸ்மிருதி சா ஜகத்பூஹு இதி பிரௌடா திருஷ்யா சா அஸ்தி ஏவ சித் பிரபா. அனுபவிக்கப்பட்டதிலும் அனுபவிக்கப்படாததிலும் சிதாகாசத்தில் தானாகவே நிலைக்கும் இந்த சித்தம் ஸ்மிருதி நினைவு, நினைத்து பார்த்தல் எனும் உங்களுடைய பாகம் காணப்படும் காணப்படாத உலகங்களின் அடித்தளம், ஆதார களஞ்சியம். இது இறை சித்தத்தின் ஒளிப்பிரதிபலிப்பாக எப்போதும் நிலைத்திருக்கின்றது. அதனாலதான் சொல்றேங்கய்யா, கண்ட என்டர்டெயின்மெண்ட்ன்ற பேரால உங்களுடைய கான்சியஸ்னஸ் பலமாக்குற திரைப்படங்களை அல்லது தொலைக்காட்சி தொடர்களை, வீடியோக்களை, காணொளிகளை உங்கள் மீது திணிக்காதீர்கள்.
எப்படி வாயால சாப்பிடுற ஆகாரத்திலே சுத்தம் முக்கியமோ, கண்ணால் சாப்பிடுற ஆகாரத்திலும் சுத்தம் ரொம்ப முக்கியம். காரணம் அது சித்தத்துல போய் உட்காரும். நல்லா தெரியும். ஒரு பேய் படத்தை பார்த்தா 2-3 நாளைக்கு ராத்திரி எல்லாம் நடுங்கிக்கிட்டே இருப்போம். ஒரு சின்ன ஜன்னல் அடிச்சா கூட இல்ல, திரை விலகனா கூட பதறும். ராத்திரி பாத்ரூமுக்கு போறதுக்கு பயமா இருக்குன்னு தெரிஞ்சும் விடாம உட்கார்ந்து அந்த பேய் படத்தையே பார்க்கறது. எத்தனை பேருக்கு இந்த பழக்கம் இருக்கு? கை தூக்குங்க. ஏதாவது ஒரு பேய் படத்தை பார்த்தா 2 நாளைக்கு தனியா பாத்ரூம் போக முடியாது. வீட்டுல ஒரு சின்ன சத்தம் ராத்திரி கேட்டாலும் பதறும். ஆனாலும் விடாம உட்கார்ந்து அந்த பேய் படத்தை பார்க்க. என்ன பண்றது? உங்கள் நினைவுகளை சிதைக்காதீர்கள். அதே மாதிரி ரொம்ப துக்கம் கொடுக்கிற நிறைய இந்த ஸ்பையிங் பண்ற, ட்விஸ்டுங்க இருக்கிற, துரோகங்கள் நிறைந்த, வலிகள் நிறைந்த அந்த மாதிரியான திரைப்படங்கள், என்டர்டெயின்மெண்ட்ஸ் தயவு செய்து பார்ப்பதை விட்டு விடுங்கள். காரணம் என்னன்னா, அது மாதிரி திரைப்படங்கள், என்டர்டெயின்மெண்ட்ஸ் காட்சிகளை எல்லாம் பார்த்து உங்களுடைய கான்சியஸ்னஸுக்குள்ள வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஹஸ்பண்டோ இல்ல லவரோ ஒரு 1/2 மணி நேரம் ஆபீஸ்ல இருந்து வரதுக்கு லேட் ஆனா கூட ஐயோ ஆக்சிடென்ட் ஆயிருச்சோன்னு ஒரு அட்ரினலின் குளியலே குளிச்சு முடிச்சிட்டு இருப்பீங்க. இல்ல நீங்க போன் பண்ணி 2வது ரிங்குக்குள்ள எடுக்கலன்னா, ஓ யார்கிட்ட பேசிட்டு இருக்கிற, எவ்வளவு வச்சிட்டு இருக்கிற, ஐயோ ஏப்பா, அது 2வது ரிங்குக்குள்ள எடுக்கலன்னா இங்க பிரேக்கப் மெசேஜ் டைப் ஆகி ரெடியா, சென்டுக்கு ரெடியா இருக்கும். எடுத்தான்னா தான் தப்பிச்சான், இல்லன்னா பிரேக்கப் மெசேஜ் சென்ட், அவ்வளவுதான். அது இந்த ஜென்சி உண்மையிலே நமக்கு நிறைய விஷயங்கள் புரியவே மாட்டேங்குது. நானும் இந்த ஜென்சியோட கொஞ்சம் கேட்சப் பண்ணி அவங்களுக்கு புரியுற மாதிரி இந்த பரமசிவன் ஞானத்தை கொடுக்கணுன்றதுக்காக அவங்களுடைய இப்ப பிரசண்டா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல, அவங்க யூஸ் பண்ற வேர்ட்ஸ், அவங்களுடைய பிரச்சனைகள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலான்னு சில இந்த ஜென்சி வீடியோஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா நமக்கு என்னையா, ஒருவேளை நாம சத்திய யுகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோமா, வேற ஏதாவது யுகத்துல இருந்து டைரக்டா வந்தோமா? இங்கத்தானப்பா 1978ல திருவண்ணாமலையில பிறந்துத்தானப்பா நாமளும் வளர்ந்தோம் அப்படின்னு நமக்கே நம்மளை பத்தி ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி விட்டுறாங்க. என்னென்னோ புது புது வார்த்தை, பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டி, இந்த ஜென்சியோட லாங்குவேஜே புரிய மாட்டேங்குது. எக்ஸ்,
உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்ஸ் அப்படிங்கிற பேரால நீங்க உள்வாங்குற அந்த கருத்துக்கள், செய்திகள் உங்கள் சித்தத்தை மிகப்பெரிய விதத்திலே உங்களுடைய நினைவு களஞ்சியத்தை, மெமரி ரிசர்வாயரை மிகப்பெரிய விதத்துல பாதிக்குதுன்னு மட்டும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. Memory is a reservoir. Memory is a subtle womb. Memory guides your decisions. Memory shapes your future. Memory is the foundation of growth and transformation, including enlightenment. உங்களுடைய மெமரிய ஸ்ரத்தையோடு கையாளுங்கள். உங்க வயத்துல எதை போடுறீங்களோ அதையும் ஸ்ரத்தையோடு கவனிக்கணும். உங்க மெமரியில எதை கொட்டுறீங்களோ அதையும் ஸ்ரத்தையோடு கவனிக்கணும். கண்டெய்ன்மெண்ட்டை கொடுக்கிற கான்டென்ட்டை மட்டும் உங்களுக்குள்ள டம்ப் பண்ணுங்க. கண்டெய்ன்மெண்ட்டை கொடுக்கிற கான்டென்ட்டை மட்டும் கன்சியூம் பண்ணுங்க. மனிதர்கள் வாழ்க்கைய நேரடியா பார்க்கிறோன்னு நினைக்கிறாங்க. ஆனா பெரும்பாலானவர்கள் பழைய அனுபவத்தின் வண்டல் செடிமெண்ட் வழியாத்தான் வாழ்க்கையை பார்க்கறாங்கய்யா. பெரும்பாலானவர்கள் பெரும்பாலான தருணத்தில் அப்படின்னா 99.9999% ஆஃப் பீப்புள், 99.9999% ஆஃப் த டைம் வாழ்க்கைய பழைய அனுபவங்களோட வண்டல் செடிமெண்ட் வழியாத்தான் பார்க்கறீங்க. நீங்க இன்னசென்ட்டா ரியாலிட்டி அப்படியெல்லாம் பார்க்கறது இல்ல. நினைச்சு பார்க்கப்படுகின்ற, சித்தத்திலே தோன்றுகின்ற, மெமரியிலிருந்து தோன்ற பயம், மெமரியிலிருந்து தோன்ற இன்பம், மெமரியிலிருந்து தோன்ற வலி, மெமரியிலிருந்து தோன்ற செல்ஃப் இமேஜ், இவைகள் மூலமாத்தான் நீங்க ரியாலிட்டியை பார்க்கறீங்க. மனம் நிகழ்காலத்தை பார்ப்பதாக உங்களுக்கு சொன்னாலும் அது உண்மையில் கடந்த காலத்தின் வழியாகத்தான் நிகழ்காலத்தை பார்க்கிறதே தவிர நேரடியாக பார்ப்பதில்லை. கடந்த காலத்தின் வழியாகத்தான் மனம் நிகழ்காலத்தை பார்க்கிறது, அளவிடுகிறது, முன்கணிக்கின்றது, பாதுகாக்கின்றது, ஒப்பிடுகின்றது. ஈவன் உங்களுடைய நிகழ்காலத்தை பத்தி நீங்க ப்ரெடிக்ட் பண்ற கணிப்புகள் எல்லாம் கூட கடந்த காலம் சார்ந்ததுதாங்க. அதனாலதான் தூய்மையான நிகழ்காலத்தை நீங்கள் கடந்த காலத்தின் மூலமாக அசிங்கப்படுத்திவிட்டு அந்த அசிங்கத்தை தான் பார்க்கிறீர்கள். மெமரியில இருந்துதான் லைஃப டீல் பண்றீங்க. அந்த மெமரிய மாத்துறது மட்டும்தான் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான ஒரே வழி. அதனால மீண்டும் ஒரு முறை சொல்லுகின்றேன், இரவு உறங்கும் பொழுது படுக்கையில படுத்து உடல் அடங்கியதும் அகம்பாவத்தினுடைய பிடியிலிருந்து நீங்கள் மெதுவாக விடுபட்டு காரண சரீரத்தின் வழியாக அகம் சுபாவத்திற்குள் முழுகும் பொழுது
கடந்த காலத்திலே உங்களுக்கு மிக பெரும் கொடுமையாக, வலியாக, துக்கமாக இருக்கின்ற நினைவுகளை எல்லாம் அழித்து, நீங்கள் விரும்பும் விதத்திலே அந்த சூழ்நிலையையும் நினைவையும் அந்த நிகழ்ச்சியையும் மாற்றிவிட்டு உறங்குங்கள். கடந்த காலத்தை மாற்ற நிகழ்காலமும் எதிர்காலமும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத விதத்திலே மாறும். அதிசயிக்கத்தக்க விதத்தில் உங்கள் நிகழ்காலமும் எதிர்காலமும் மாறுவதற்கான ஒரே வழி கடந்த காலத்தை மாற்றுவதே. உங்களுடைய வாழ்க்கையில செல்வத்தை இழந்திருந்தால், அந்த எந்த மூமெண்ட்ல இழந்தீங்களோ, இல்ல ஒருவேளை ஒரு 5-6 வருடம் தொடர்ந்த தோல்விகளால செல்வத்தை இழந்திருந்தீங்கன்னா, போய் அந்த 5-6 வருடத்தோட மெமரியையுமே அழிக்க முடியும். உங்கள் பாவ பலத்தின் மூலமாக அதை அழிச்சு செல்வத்தோடேயே, பெரும் செல்வ வளத்தோடேயே நீங்கள் அப்பொழுதும் இருந்தீர்கள், அப்பொழுதும் இருக்கிறீர்கள், அது தொடர்ந்து இப்பொழுதும் அதுபோல்தான் இருக்கிறீர்கள் அப்படிங்கிற அந்த வாழ்க்கையை, உங்கள் கடந்த காலத்தை நீங்கள் விரும்பிய விதத்திலே உருவாக்கி வைத்து, அந்த பாவத்தை உருவாக்கி வைத்து, அந்த சித்தத்தை உருவாக்கி வைத்து அதிலேயே உறங்கச் சென்று விடுங்கள். வாழ்க்கையில எதை வேணுமானா சரி பண்ண முடியுங்கயா. இளமையை பெறலாம், செல்வம் பெறலாம், உடல் நலம் பெறலாம், இழந்த உறவுகளை பெறலாம், இழந்த காலத்தை மீண்டும் பெறலாம். இதை விட ஒரு முக்கியமான விஷயம், குரு துரோகத்துக்கு பிராயஷ்சித்தமே கிடையாது சாஸ்திரங்கள்ல. ஆனா பெருமான் தந்திரத்துல இந்த ஒரு சத்தியத்தை கடைபிடித்தால், இதை செய்தால் குரு துரோகத்தை கூட மாற்றிவிடலாம்னு சொல்றார். கடந்த காலத்துல ஏதாவது உங்களுக்கு அறிந்தோ அறியாமலோ குருவுக்கு துரோகமும் விரோதமும் ஏதாவது செஞ்சிருந்தா கூட, அந்த கடந்த காலத்தை போய் அழித்து விட்டு மாற்றிவிட்டு, நீங்க விரும்பினபடி, அதாவது இந்த குருவுக்கு துரோகம் பண்ணலன்ற மாதிரி இந்த நிகழ்வை மாற்றி அமைத்து, குருவோடேயே நீங்கள் இருப்பதாக அந்த நிகழ்வை உருவாக்கி வைத்து விட்டீர்களானால் போதுமானது. நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் அப்படியே நீங்கள் விரும்பியது போல நல்லபடியாக அது மலருவதை பார்ப்பீர்கள். பரமசிவ பரம்பொருள் எல்லா சாஸ்திரத்திலையும் குரு துரோகத்துக்கு மட்டும் பிராயசித்தமே கொடுக்க மாட்டேங்கிறார். அது பட்டுத்தாண்ட ஆகணும்னுறார். குரு துரோகத்தால வர்ற கர்மம் பட்டுத்தான் ஆகணும், ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு. ஆனா தந்திரத்துல இந்த ஒரே ஒரு ஞான நுட்பத்தின் மூலமா தீர்வு கொடுக்கிறார். பாஸ்ட போய் டெலீட் பண்ணி கடந்த காலத்தை அழித்து மாற்று, தப்பிச்சிடலாம். இந்த ஒரு தியானம், ஞான ரசவாத நுட்பம், தவம் மட்டும்தான் உங்கள் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் மாற்றும் ஞான அனுபூதியை தரும். எல்லோரும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். ஆனந்தமாக இருங்கள்.
Blessings. Nityanam, thank you for watching, and if you found the video enlightening, Please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. don't forget to click the bell icon to receive the notifications.